بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஒவ்வொரு திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய மறுமையை நோக்கிய பயணம் என்ற தொடரில் சென்ற வாரம் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அழகானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அவன் வாழ்நாளில் 10 விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அதில் 5 விடயங்களை சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அழகானதாக சிறப்பானதாக அமைவதற்கான காரணங்கள் 6வது தான் அல்லாஹ்வின் மீது ஒரு மனிதன் நல்லெண்ணம் வைப்பதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை அவங்க குறிப்பிட்டதை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவர்களுடைய அல் முஅஜமுல் அவ்ஸத் என்ற நூலில் பதிவு செய்கிறார். அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார், அன இன்த மன் அப்தி, என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ நான் அவன் எண்ணத்தின்படியே இருப்பேன். எவ்வாறு என் அடியான் என்னை பற்றி எண்ணுகிறானோ நான் அவனுடன் அவ்வாறே நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே ஃபல்யகுன் நபி மாஷா, என்னை பற்றி அவன் விரும்பியவாறு எண்ணிக்கொள்ளட்டும் என்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே இன் வன்னபி ஹைரன் ஃபலஹு வ இன் வன்னபி ஷர்ரன் ஃபலஹு, என் மீது நல்லெண்ணம் கொண்டால் அதன் பலன் அவனுக்கே உண்டு, என் மீது கெட்ட எண்ணம் கொண்டால் அதன் விளைவும் அவனுக்கே உண்டு என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தியை இமாம் முஸ்லிம் அவருடைய ஸஹீஹில் பதிவு செய்கிறாங்க. லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் கொண்ட நிலையிலே தவிர மரணம் அடைய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். மிக ஆச்சரியமான ஒரு ஹதீஸ், வாசித்த ஹதீஸ்களிலே மிக ஆச்சரியத்தை உண்டு பண்ணிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் நரகத்திலே இருந்து 4 பேர் அல்லாஹ் வெளியெடுப்பான், அல்லாஹ் வெளியாக்குவான். சில வேளை அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்த 4 பேருடைய உள்ளத்திலும் சில வேளை சந்தேகம் இருக்கலாமா, ஏற்பட்டிருக்க கூடுமா, நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவார், அந்த 4 பேரையும் நரகில் இருந்து இன்னும் ஒரு தடவை வெளியேற்றுவார். வெளியேற்றப்பட்டதன் பின்னால் இன்னும் ஒரு தடவை இந்த 4 பேர்கள் மீண்டும் கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்பட்டதன் பின்னால் இந்த 4 பேருக்கும் உறுதியாகிலும் நாங்கள் நரகிற்கு தகுதியானவர்கள் என்று உறுதியாகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து அந்த 4 பேரையும் நரகிற்கு திருப்பி அனுப்புமாறு கட்டளையிடும் பொழுது அந்த 4 பேரில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு வேண்டுவார். பாதுகாப்பு வேண்டியவராக கூறுவார், என்னுடைய ரப்பே மா கான மன்னி பிக ஹகதா, உன்னை பற்றி நான் இப்படியாக எண்ணவில்லை என்று சொல்வார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பான், மா கான மன்னுக யா அப்தி, என் அடியானே என்னை பற்றி உன் எண்ணம் என்னவாக இருந்தது என்று கேட்கும் பொழுதோ அந்த அடியான் சொல்லுவான், என்னுடைய எண்ணம் நீ நரகத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றினா மீண்டும் திரும்பவும் அந்த இடத்துக்கு அந்த மனிதனை நீ திருப்பி அனுப்ப மாட்டாய் என்றுதான் நான் உன்னை பற்றி எண்ணிருக்கிறேன் என்று அந்த அடியான் கூறும் பொழுதோ அல்லாஹ் சொல்வான், என்னை பற்றி நீ எவ்வாறு எண்ணுகிறாயோ அதற்கேற்பவை நான் உன்னுடன் நடந்து கொள்வேன். எனவே இந்த மனிதனை நீங்க சுவர்க்கத்தில் நுழைய வையுங்கள் என்று வானவர்களை பார்த்து அல்லாஹ் ஏவுவான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் முஸ்லிம் அவருடைய ஸஹீஹில் பதிவு செய்கிறார். எனவே இந்த 4 பேரில் இந்த மனிதன் மாத்திரம், அதாவது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது அவன் நல்லெண்ணம் வைத்திருந்தான். அவன் நரகத்திற்கு நுழைவதற்கு தகுதியானவனாக இருந்தும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சுவர்க்கத்தில் நுழைய வைத்தான். இந்த 4 பேரும் காஃபிர்கள் அல்ல,
இந்த 4 பேரும் இஸ்லாமியர்கள் கலிமா சொன்னவர்கள் ஒரு காலம் நரகத்தில் நிரந்தரமாக தடைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதர் நரகத்திற்கு திரும்பி அவருக்கு எவ்வளவு காலம் அவர் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வினால் தீர்ப்பு செய்யப்பட்டிருந்ததோ அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது நல்லெண்ணம் வைத்ததன் காரணத்தினால் இந்த மனிதர் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவித்தார் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. 7வது என்னுடைய இறுதி முடிவு சிறப்பாக அழகானதாக அமைவதற்கான காரணங்கள் 7வது காரணம் தான் தௌபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளார், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வின் பால் நீங்கள் அனைவரும் பாவம் முயற்சி தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. எனவே நாம் தௌபா செய்வது அவசியம். சில வேளைகளில் நாங்கள் பாவம் செய்கிறோம், ஆனால் செய்வது பாவம் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. சில வேளைகளில் பாவம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் நாம் செய்யக்கூடியது பாவம் என்பது நாங்கள் அறியாதவர்கள் இருக்கிறோம். அல்லது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் மறதியில நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பதை விட்டும் மறந்த நிலையில் இருக்கிறோமே, இதுவும் பாவம் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க கூட அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாக பாவம் மன்னிப்பு வேண்டக்கூடியவர்களாக இந்த செய்தியை இமாம் புகாரி அவங்களுடைய சஹீஹ்ல பதிவு செய்கிறாங்க. வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 விடுத்தத்தை விட அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நான் பாவம் மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொன்ன செய்தி புகாரில் இருக்கிறது. முஸ்லிமுடைய அறிவிப்புல 100 விடுத்தத்தை விட அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு நான் வேண்டக்கூடிய ஒரு நாளைக்கு வேண்டுகின்றேன் என்று குறிப்பிட்ட செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு நாளைக்கு இத்தனை தடவை அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு வேண்டக்கூடியவங்க. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜால ஹஸனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தாஇபு மினல் தம்பி கமன் லா தம்பல. பாவத்திலிருந்து உண்மையாக தௌபா செய்பவன் எந்த பாவமும் செய்யாதவனை போன்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே பாவத்திலிருந்து தௌபா செய்து மீளக்கூடியவர் அவர், அதாவது எந்த ஒரு பாவமும் செய்யாதவராக அவருடைய பட்டோலை வெண்மையான பட்டோலையாக மாறுகின்றது என்பதை இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கூற்றொன்றை எனக்கு போதுமானதாகும். இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். எவர் தௌபா செய்து, அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தீமைகள் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட வாக்குறுதி. இந்த கூற்றே எனக்கு போதுமானதாகும். எங்களுடைய இறுதி முடிவு அழகாக அமைய வேண்டுமாக இருந்தால் இறுதி முடிவை சிறப்பாக அமைக்கக்கூடிய காரணங்கள் 8வது தான் துஆ, பிரார்த்தனை. அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வது. அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தி அவங்களுடைய சுனன்ல பதிவு செய்கிறாங்க. உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேட்கப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை என்னவென்று கேட்கப்பட்ட போது சொன்னாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பிரட்டுபவனே, என் இதயத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக நிலைநிறுத்து என்ற இந்த துஆ தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக கேட்ட துஆ என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிட்டாங்க. இதனால்தான் நாங்கள் இரவுடைய நடுநிசையில் எழும்பும் போது அந்த நேரம் ரப்பு இறங்கக்கூடிய நேரம் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் இறங்குகின்றான் என்றால் இந்த இடத்துல அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு வானவரை துனியாவுடைய வானத்துக்கு அனுப்புகிறானா, அல்லது அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத் அந்த நேரத்தில் அனுப்புகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் இந்த துஆவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கின்ற விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துவானாக. மேலும் எங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமான புதுப்பிப்பானாக. மேலும் எங்களை ஈமான்ல தௌஹீத்ல தக்வால இறையச்சத்தை அல்லாஹ் என்னை மரணிக்க வைப்பான். 9வது
எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாக அமைக்கக்கூடிய காரணங்கள் 9வது தான் மேலெண்ணங்களை நம்பிக்கைகளை குறைத்து கொண்டு இவ்வுலகத்தின் தாழ்வை சிந்திக்க வேண்டும். மேலெண்ணங்களை குறைப்பது, நம்பிக்கைகளை குறைத்து கொண்டு இவ்வுலகத்தின் தாழ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட 3 ஹதீஸ்களை இந்த இடத்துல எனக்கு போதுமானதாகும். ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அத்துன்யா மல்ஊனா வ மல்ஊனுன் மா ஃபீஹா, இந்த உலகம் சபிக்கப்பட்டது, அதில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டவை. இல்லா திக்ருல்லாஹி வ மா வாலா, அல்லாஹ்வின் நினைவு அதனுடன் தொடர்புடையவை, மேலும் ஒரு அறிஞர் அல்லது கற்றுக்கொள்பவர் தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சபிக்கப்பட்டது சொன்னாங்க. இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானதா இல்லையா என்று ஹதீஸ்கள் ஒன்றில் கருத்து வேறுபாடு ஏராளமாக நிலவியிருந்த போதும் இந்த செய்தி ஹசன் லிகைரியுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2வது ஹதீஸ் சுனன் திர்மிதியில இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்கின்ற அந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமானதாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈயுடைய இறக்கைக்கு பெருமதி வாய்ந்ததாக இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு முதல் தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக சொன்ன இந்த செய்தி நமக்கு போதுமானதாகும். 3வது செய்தி மத்துனியாவில் ஆஹிரா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலக வாழ்க்கையை மறுமையுடன் ஒப்பிடும் போது சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தன் விரலை கடலில் நுழைத்து எடுத்தால் அதில் எவ்வளவு நீர் மீதமாக இருக்கும் என்பதை போன்றதே. ஆகவே அவன் என்ன மீதம் எடுத்து வருகிறான் என்பதை அவன் பார்க்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த 3 ஹதீஸ்களும் நமக்கு போதுமானதாகும். அதாவது இந்த 3 ஹதீஸ்களும் எதை சொல்லுதுஎன்றால், அதாவது எவ்வளவு போதுமானதாகும், அதாவது மேலெண்ணங்களை நம்பிக்கைகளை குறைத்துக் கொண்டு இவ்வுலகத்தினுடைய தாழ்வை சிந்தித்து ஆகவத்திற்கு சிந்திக்கும் போது ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அழகானதாக அமையும் என்பதாக அறிஞர் சொல்லிக்கலாம். எனவே முழு உலகமும் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், நீண்ட காலம் அவன் வாழ்ந்தாலும், முழு உலகமும் அதாவது எந்த ஒன்றுக்கும் நிகராக மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல இறுதி நிலைமை மனிதன் நிலைமை இவ்வாறு தான் என்று சொல்லிக்கிறான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, நிச்சயமாக உன் ரப்பின் பால் செல்வதற்கு கடின முயற்சியை மேற்கொண்டுள்ளாய், பிறகு ஃபமுலாகி அவனை சந்திக்கின்றவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். இறுதியானது தான் 10வது. எங்களுடைய இறுதி முடிவு அழகானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இறுதி முடிவை மோசமாக ஆக்கக்கூடிய காரணங்களை விட்டு தூரமாக நாம் இருக்க வேண்டும். அந்த விடயத்தில் நாம் ஆசை கொள்ள வேண்டும், கவனம் செலுத்தணும். எதை போல உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அதாவது ஃபஸாதுல் முஅத்தகத், அதாவது மதம் அல்லது அகீதா பற்றிய தவறான புரிதல் அல்லது தவறான நம்பிக்கை, இது முதலாவது விஷயம். 2வது இறுதி முடிவை மோசமாக ஆக்கக்கூடியது ஒன்றுதான் தௌபாவை தாமதப்படுத்துதல். 3வது அதாவது நீண்ட மேலெண்ணங்களை வைக்கிறது, நீண்ட நம்பிக்கைகளை வைக்கிறது. இதுவும் என்ன செய்யும், இறுதி முடிவை மோசமானதாக ஆக்கும். 4வது காரணம் தான் அதாவது பிதுஅத்துகள்ல ஈடுபடுதல். ஒரு மனிதன் பிதுஅத்துகள்ல ஈடுபடும் போது, பிதுஅத்துகளை அதிகமாக செய்யும் பொழுது அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் காட்டித்தராத வேற விடயங்களை, ஷரியத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்களை, நூதனமான விடயங்கள் அவன் ஈடுபடும் பொழுதும் அவனுடைய இறுதி முடிவு மோசமானதாக அமையும். 5வது பெரும்பாவங்கள்ல ஈடுபடுவது போதும் இறுதி முடிவு மோசமாக பெரும்பாவங்கள் புகாரில் இருக்கிறார். கபாயிர் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதே போன்று வஅகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தல், வகாத்துல் நஃப்ஸ், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தல், பெரும்பாவங்களை அவ்வாறே தொடர்ச்சியாக பட்டியலிட்டு காட்டினார். 6வது தான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக இருத்தல். இதுவும் என்ன, ஒரு மனிதனுடைய இறுதி முடிவை அதாவது மோசமானதாக ஆக்கும். எனவே இந்த அனைத்து விடயங்களும் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவை மோசமானதாகும். எனவே ஒரு மனிதன் அவனுடைய இறுதி முடிவை அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை விட்டு, இறுதி முடிவை மோசமானதாக ஆக்கக்கூடிய விடயங்களை விட்டு அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும், அவைகளை விட்டு அவன் தூரமாக வேண்டும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நற்கர்மங்களுடன் சாலிஹான அமலுடன்
தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பானது அழகானதாக ஆக்குவானாக. எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தான், அதே போன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஃபிர்தௌஸ் அல்-அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சுவனப்படியிலே ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி முடித்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்க இருக்கின்ற மிக பயங்கரமான 2 நாட்கள், 2 இரவுகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.